அந்த சத்தம் இரவின் அமைதியை கிழித்தது. அரசன் மெதுவாக கண்களை திறந்தான். தளபதி, அது என்ன சத்தம்? தளபதி கவலையுடன் சுற்றி பார்த்தான். தெரியவில்லை அரசே. சில நொடிகள் அமைதி. பிறகு அரசன் எழுந்து நின்றான். சென்று பார்ப்போம். உடனே தளபதியும் 5 வீரர்களும் ஆயுதங்களுடன் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்கள் சத்தம் வந்த திசையை நோக்கி மெதுவாக நடந்தார்கள். காடு இன்னும் இருண்டது. காற்று கூட அசையவில்லை. அந்த அழுகுரல் மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஏதோ அசைவது தெரிந்தது. வீரர்கள் வாளை எடுத்தனர். ஆனால் அங்கு இருந்தது ஒரு சிறிய குழந்தை. அது தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தையின் உடலில் எந்த காயமும் இல்லை. ஆனால் அதன் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. அரசன் மெதுவாக அருகே சென்றான். இந்த குழந்தை எப்படி இங்கே வந்திருந்தது?